இருகரம் ஏந்துகிறேன் அல்லா. எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா. சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா சேலம் ஜங்ஷனுக்கு வந்துக்கிறோம். ஒரு மாதம் ரமலான் நோன்பு கஞ்சி செய்ய போகிறோம். இங்கே இருந்து ஒரு மாதம் தங்கி செய்கிறோம். அதுக்கு தான் அடுப்பெல்லாம் செட் பண்ணி டப்ராவில் தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோம். பச்சை தண்ணி அடுப்பெல்லாம் செட் பண்ணி விறகெல்லாம் போட்டு 6 டபரா செய்கிறோம். 170 கிலோ நொய், ஒரு நாளைக்கு 170 கிலோ நொய் போட்டு 6 டபரா செய்கிறோம். கஞ்சி காய்ச்ச போகிறோம், ரமலான் நோன்பு கஞ்சி. இப்போ காலைல 6 மணி அடுப்பெல்லாம் பற்ற வச்சிட்டோம். பாருங்கள், எல்லா அடுப்பும் எரியுது நல்லா. இப்போது நொய்யில் தண்ணி பிடிக்கிறோம் ஊற வைக்கிறதுக்கு. அதுலேயே பாசி பருப்பு, சிறு பருப்பு அதுலேயே போட்டு இருக்குது. 1 கிலோவுக்கு 100 கிராம் அது போடும். 170 கிலோ, அது 6ஆக டிவைட் பண்ணி 6 டபராவாக செய்கிறோம். பாருங்கள், தண்ணி பிடிக்கிறோம். 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிட்டு 3ஆவது தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறும். பாருங்கள், அப்படியே ஊறும் 1 மணி நேரம். இப்போ நம்ம அடுப்பெல்லாம் பற்ற வச்சோம் இல்லையா, அது தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இது வடித்து எடுத்துன்னு வந்து அதில் போடணும். இது தனியாக மசாலா செய்கிறதுக்கு சட்டி, அது அடுப்பு. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டுக்கிறோம். வாஷ் பண்ணி இது 6 சட்டிக்கு டிவைட் பண்ணணும். இப்போ வெங்காயம் 60 கிலோ மொத்தம், 6 சட்டிக்கும் சேர்த்து 170 கிலோவுக்கு 60 கிலோ மொத்தம். தேங்காய், மாஸ்டர் ஹுசேன் மாஸ்டர் தேங்காய் துருவுறாரு. மொத்தம் 50 தேங்காய் 6 சட்டிக்கு டிவைட் பண்ணி போகிறோம். ஒரு சைடு மல்லி புதினா, மல்லித்தலை புதினா தலை நைஸாக கட் பண்ணி வைக்கிறோம். பச்சை மிளகா காம்பு கிள்ளி வைக்கிறோம். இதுவும் 6 சட்டிக்கு டிவைட் பண்ணணும். தக்காளி நம்ம மிஷினில் கட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாவும் வாஷ் பண்ணிடும் தனியாக, தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி 6 சட்டிக்கு டிவைட் பண்ணணும். இதில் பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ்ஸாக மோட்டாவாக கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், அது 60 கிலோ வெங்காயம் இருக்குது இல்லையா, அதில் 10 கிலோ எடுத்து 6 சட்டிக்கு டிவைட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி எல்லா சட்டிலையும் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஏற்கனவே மசாலா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வெங்காயம் எல்லாம் கரிஞ்சிடும். ஆனால் கஞ்சியில் லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் வரணும். அதுக்கு தான் இந்த கொஞ்சம் மோட்டாவாக கட் பண்ணி போடுறோம். இப்போ மசாலா தாளிக்கிறதுக்கு ஆயில், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 15 லிட்டர் டபராவில் போட்டு அடுப்பில் ஏற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3மே போடுவோம். பாருங்கள், எல்லாத்துக்கும் இப்போது உப்பு ஒரு சட்டிக்கும் 2.25 கிலோ உப்பு. ஒரு பெரிய வட்டை இருக்குது, அதுக்கு 3 கிலோ உப்பு. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமெல்லாம் வர தேவையில்லை. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சின்னா போதும். ஏன்னா நம்ம மசாலாவில் கஞ்சியில் கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போடணும். அதுக்கு தான் பிரியாணி மாதிரி ரொம்ப பொன்னிறமாக செஞ்சாக்கா மசாலாவே தெரியாது. பாருங்கள், நல்லா அது ஆயிலில் கிளறி
மிக்ஸ் பண்ணி வதக்கட்டும்னு சொல்லி அந்த மாதிரி லெவலாக பண்ணி விட்றாங்க. பாருங்கள், இப்போது ஊற போட்டு இருக்கிற நொய் பருப்பு எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் அந்த நொய்யெல்லாம் இதில் சேர்க்கணும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்ட உடனே கொதிக்கிற தண்ணி அப்படியே சாஃப்டாக நின்றுடும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கீழே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக விறகு போட்டு நம்ம கொஞ்சம் அனல் ஏற்றி கொதிக்க விடணும். அப்போ தான் அது சீக்கிரமாக நல்லா பாயில் ஆகும், மசிஞ்சு வரும், கஞ்சி தன்மை வரும். இதை போட்டதும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி உண்ணோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், ஹுசேன் மாஸ்டர் கிண்டிக்கிட்டே இருக்கிறாரு பக்கத்தில் நின்று. இந்த கஞ்சி சேலம் ஜங்ஷனில் 3 மொஹல்லாவுடைய சேர்த்து ஒரே இடத்துல கஞ்சி காய்ச்சோம். ஆசாத் நகர் கல்வி சங்கம். பாருங்கள், மசாலாவில் வெங்காயம்லாம் வதங்கிச்சு. பூண்டு 12 கிலோ பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரித்து அது போட்டோம். அது நல்லா கொஞ்சம் வதக்கணும். பூண்டு அதோட பச்சை வாசனைலாம் நல்லா கொஞ்சம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சியும் 12 கிலோ இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விடணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா பூண்டு, இஞ்சி, அப்புறமா வெங்காயம் இதுதான் இருக்குது இதில். அப்புறம் தக்காளி கொஞ்சம் போடுவோம். இது கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி, அப்புறமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு. இந்த மசாலாவுக்கு தேவையானது தான் நம்ம உப்பு போடுறோம். ஏற்கனவே அந்த சட்டிக்கெல்லாம் உப்பு போட்டாச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையானது நம்ம போடுறோம். 1/2 கிலோ சக்தி மஞ்சள் தூள், உப்பு 1 கிலோ உப்பு. அந்த மசாலாவுக்கு தேவையானது 1 கிலோ உப்பு, அதுதான் போடுறோம். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள், இது ஒரு 600 கிராம். 600 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி 35 கிலோ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் மல்லித்தழை, புதினா தழை இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கும். அதை கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரணும். அந்த தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு வாழை எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அது தக்காளி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கினே இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், மல்லி புதினா போட்டாச்சு அந்த மசாலாவுக்கு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும். நம்ம பார்க்கலாம். நான் எங்கே விட்டேன்? 3 மொஹல்லா ஜங்ஷன், பெரியப்பள்ளி, அப்புறம் ஆசாத் நகர், சூரமங்கலம், நூர் மஸ்ஜித், அப்புறம் அம்மாபாளையம். இந்த 3 மொஹல்லாவோட சேர்த்து தான் ஒரே இடத்துல இந்த கஞ்சி காய்ச்சோம். 170 கிலோ 6 சட்டியாக செய்கிறோம். 4000 குடும்பங்களுக்கு இந்த கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது. பாருங்கள், இப்போ நம்ம நொய்யெல்லாம் போட்டோம் இல்லையா, இப்போ கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி லைட்டாக நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சோமோ அந்த அளவுக்கு வந்துடும். அப்புறம் அந்த கஞ்சி தன்மையும் வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம விறகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக
அது ஏற்கனவே நம்ம காய்ச்ச வச்ச விறகெல்லாம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக வந்துடும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு கங்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். பாருங்கள், இப்போ எல்லா சட்டிக்கும் நொய்கள் போட்டாச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மாற்றி மாற்றி. இது மல்லித்தலை, புதினா தலை, இது என்னத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும், 6 டபரா செய்கிறோம் இல்லையா, அது 6க்கும் இது தனியாக மேலே மல்லித்தலை புதினா தலை போட்டால் அது அந்த ஃப்ளேவரு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம மசாலாவில் போட்டாச்சு, கஞ்சியில் இது தனியாக போடும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா கஞ்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த சுவை, அதோட ஃப்ளேவரு நம்மளுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இது எப்போ போடணுன்னா கஞ்சி தன்மை வந்துடும். ஒரு 3/4 அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த நேரத்தில் இது போட்டுருவோம். போட்டு இது ஒரு 1/4 அப்படியே கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இதிலையே கொதிச்சிக்கினே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மசாலா, கடைசியாக அந்த மசாலா, அப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மசாலாலாம் நல்லா மசிஞ்சு, அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்து நிற்கிது. இப்போ எல்லா சட்டிக்கும் மசாலா டிவைட் பண்ணி போடணும், 6 சட்டிக்கும். பாருங்கள், மாஸ்டர் நல்லா கிண்டி விட்டு நெய்கிறாரு. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா தீஞ்ச வாசனை வந்துடும், கஞ்சி சாப்பிட முடியாது. அதுக்கு தான் பக்கத்தில் நின்றுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ மசாலா டிவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சட்டிக்கும் தேவையான அளவு நம்ம மசாலா, இந்த மசாலா 6 சட்டிக்கு டிவைட் பண்ணி போடணும், அவ்வளோதான். நம்ம எங்கே விட்டோம், 3 பள்ளி, குறைஞ்சது ஒரு 4000 குடும்பங்கள் இந்த கஞ்சியை குடும்பங்களுக்கு இந்த கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது. இது வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாற்று மத சகோதரர்களுக்கும் இது விநியோகம் செய்யப்படுகிறது. பாருங்கள், இந்த மசாலா அந்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலா சேர்த்த உடனே அந்த கலரே மாறிச்சு. பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்துச்சு ப்ளைனாக, இப்போது அந்த மசாலா கஞ்சி வந்துடுச்சு அந்த கலரு. பாருங்கள், எல்லாத்துலேயும் மசாலா போட்டு இந்த மாதிரி அந்த கங்குலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிச்சிக்கினே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கங்கு கூட எல்லாமே எடுத்துருவோம். எடுத்துட்டு தட்டை மூடிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே அந்த தம்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் கஞ்சி ஊற்றும் போது பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், அந்த எல்லா கங்குமும் எல்லா இடம் அடுப்பிலிருந்து எல்லாமே எடுத்து வெளியே தள்ளி விட்டாச்சு. இப்போது இது 3 மணி நேரம் கழித்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு, எல்லாம் ஒரே லெவலாக இருக்கும். நம்ம மாஸ்டர் எல்லாமே செய்வார், பிரியாணி எல்லாம் செய்வார் விசேஷத்துக்கு. அவரோட நம்பர் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மசாலா கஞ்சி. இதில் நம்ம கறி கூட போடலாம் அந்த மசாலாலேயே. பாருங்கள், எல்லாமே விநியோகம் செய்யப்படுகிறது. பாருங்கள், நோம்பாளிகள் எல்லாமே வராங்க, எல்லாருக்குமே இந்த கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது. 4000 குடும்பங்களுக்கு இந்த கஞ்சி போய் சேருது. அதே மாதிரி இந்த 3 பள்ளிகளுக்கும்
இந்த நோன்பு கஞ்சி போய் சேருது. இஃப்தார் நேரத்துக்கு கரெக்டாக போய் சேருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.